Hi students, today we are going to 10th Maths Unit 3 Algebra Exercise 3.8 question number 2 பார்க்கலாம் வாங்க. question number 2 1 வந்து நம்ம என்ன பார்த்தோம், just வந்து ஸ்கொயர் ரூட் பார்த்தோம் சரிங்களா. அது என்ன மெத்தட்ல, டிவிஷன் மெத்தட்ல பார்த்தோம். இப்போ அதாவது அவங்க என்னவே சொல்லிட்டாங்க, பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. அதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேரியபிள்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. பாருங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Find the values of a and b. சரியா? If the following polynomials are perfect squares. சரிங்களா, polynomials கொடுத்துருக்க polynomials நமக்கு என்னன்னு கொடுத்துறாங்க, perfect square னு கொடுத்துறாங்க. அதில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்மும் ஃபர்ஸ்ட்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் வேரியபிள்ஸ் வர மாதிரி எடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஓகேவா? அதே மாதிரி லாஸ்ட்டில் நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பில் சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணி ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணோம் இல்லைங்களா. இங்கே நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பில் சிம்பிள்ஸை சேஞ்ச் பண்ணியும் நீ போடலாம். ஷார்ட்டாக வேரியபிள்ஸோட ஆன்சர் எழுதுகிற மாதிரி நமக்கு ஈஸியாக சிம்பிள்ஸை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே எடுத்து ஆன்சர் எழுதுகிற மாதிரி உனக்கு சொல்லி தந்துடுறேன் சரிங்களா. அப்படியேவும் நீ போடலாம் ஓகேவா. சிம்பிள்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ஜீரோ வச்சுட்டு ஆன்சரை போடலாம் சரிங்களா. ஓகே, நம்ம வந்து உனக்கு ஷார்ட்டாக சொல்லித்தரேன் ஓகேங்களா. அதில் செகண்ட் ரோமனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 4x⁴ minus 12x cube plus 37x squared plus bx plus a. அந்த b ஓட வேல்யூ a ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சொல்யூஷன் போடலாம். ஓகே, 4x⁴ minus 12x cube plus 37x squared plus bx plus a. 4x⁴ னா நம்ம என்ன போடுவோம், 4க்கு ஸ்கொயர் என்னது, ஸ்கொயர் ரூட் 2 ஓகேங்களா. x⁴க்கு x ஸ்கொயர், அப்போ 2x ஸ்கொயர் இன்ட்டு 2x ஸ்கொயர் 4x⁴. இங்கெல்லாம் கண்டிப்பாக சிம்பிள் போடணும் கிடையாது. லாஸ்ட் ஸ்டெப்பில் மட்டும் நம்ம வேரியபிள்ஸ் வரும்போது போட தேவையில்லை சரிங்களா. அப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அடுத்தது கண்டிப்பாக இங்கே என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போடணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு 2 ஸ்டெப்பை கீழே இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 ஸ்டெப் என்னது, -12x³ + 37x² சரிங்களா. இங்கே மல்டிப்ளை பண்ணால் 4x². இங்கே நமக்கு -12x³ இருக்குது, இங்கே நமக்கு 4x² தான் இருக்குது. என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணும், 4 கூட என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -12 கிடைக்கும், -3. இங்கே x² தான் இருக்குது, இங்கே ஆனால் கொஷின் என்ன இருக்குது, x³ இருக்குது. ஸோ அதனால் -3x மேலே போட்டோமா. இப்போ இந்த -3x எடுத்துக்கிட்டு எதை கூட மல்டிப்ளை பண்ணும், 4x² கூடவும் -3x கூட பண்ணணும். ஃபஸ்ட்டு 4x² கூட பண்ணலாம். 4x² இன்ட்டு -3x, 4 3s are -12, x² இன்ட்டு x x³ சரிங்களா. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன ஆகிடும், ப்ளஸ். அப்போ 3x இன்ட்டு 3x 9x² சரிங்களா. சிம்பிள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா -12x² +x² கேன்சல் தான். அடுத்தது 37ல் 9 போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கும், 28x² சரிங்களா. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் என்ன இருக்குது, bx + a அப்படிங்கிற டேர்ம் இருக்குது. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே வெளியில் பாருங்கள். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம என்ன பண்ணிட்டோம், மல்டிப்ளை பண்ணி போட்டோம். செகண்டு -3x 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6x சரிங்களா. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் டேர்மு 4x² தான் இருக்குது, பட் ஆனால் உள்ளே என்ன இருக்குது, 28x² இருக்குது. 4 கூட என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 28 ஆகும், 7 சரிங்களா. அப்போது இங்கே வந்து மைனஸ் சிம்பிள்லாம் இல்லை, ஸோ அதனால் நம்ம அப்படியே +7ன்னு போட்டுக்கலாம் சரிங்களா. அப்போ +7 இன்ட்டு இங்கேயும் +7 போட்டுக்கணும். இப்போ +7 இன்ட்டு 4x², 7 இன்ட்டு 4 28, x² அப்படியே கொடுக்குறீங்க. அடுத்து 7 இன்ட்டு -6x, 7 6 are 42, மைனஸ் இருக்கிறனால ஸோ அதனால் -42x +7 7s are 49. இங்கே ஃபஸ்ட் டேர்ம் மட்டும் அப்படியே கேன்சல் ஆகிருக்கேன், மைனஸ் சிம்பிள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகிடும். இந்த வேரியபிள்ஸை விட்டுருங்க, பியும் எக்ஸை விட்டுருங்க. பிக்கு நேராக நமக்கு என்ன இருக்குது, -42 இருக்கு இல்லைங்களா. அப்போ therefore b = -42 அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துருக்கலாம். இல்லை நீ உனக்கு ஷார்ட்டாக உனக்கு ஆன்சர் கன்ஃபியூஸ் ஆகாமல் எழுதணுங்காக நான் இப்படி சொல்கிறேன். இல்லை நான் நல்லா ப்ரீஃபாக போடுறேன் அப்படின்னா, இப்போது bx வந்து நமக்கு என்ன ஆயிரும், +42x ஆயிருமா சிம்பிள் சேஞ்ச் பண்ணால். அப்போ b + 42 = 0. அப்போ b = -42 அப்படி போடுங்க சரிங்களா. அடுத்தது இங்கே என்ன இருக்கும், a -49 = 0. அப்போ a = 49 ஆகிடும். இப்போ நீ இது எப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துருந்ததுன்னா சிம்பிள் சேஞ்ச் பண்ணு. சிம்பிள் சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துருக்கலாம். பியோட வேல்யூ என்னது, -42, ஏவுக்கு நேரம் என்ன இருக்குது, 49 ஓகேங்களா. புரிஞ்சுச்சா? ஓகே, அந்த செகண்ட் ரோமன்லேயே இன்னொரு சம் இருக்குது பார்க்கலாம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். செகண்ட் ரோமன்லேயே
இப்போ இந்த கண்டிப்பாக நமக்கு வந்து எடுத்தோடனே வேரியபிள் இருக்குது கண்டுபிடிக்கிற மாதிரி எடுத்தோடனே இருந்துச்சுன்னா நம்மளால் மல்டிப்ளை பண்ணி போட முடியாது. ஸோ அதனால் ரிவர்ஸ் சரிங்களா சின்ன நம்பரில் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கணும். ஓகேங்களா கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ax⁴ ப்ளஸ் bx³ ப்ளஸ் 361x² ப்ளஸ் 220x ப்ளஸ் 100 சரிங்களா. இது எடுத்தோடனே நமக்கு ஏக்கு ஸ்கொயர் ரூட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அசெண்டிங் ஆர்டரை எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எதை எடுத்துக்கிறோம் கான்ஸ்டன்ட் டேர்ம் 100 ப்ளஸ் 220x ப்ளஸ் 361x² ப்ளஸ் bx² ப்ளஸ் ax⁴. 100க்கு நமக்கு ரூட் என்னடா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் என்னடா 100க்கு 10 10s are 100 அப்போ 10ன்னு போட்டோம். 10 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும் 100. நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் உள்ள இருக்கலாமா என்னென்ன இருக்கலாம் 220xஐயும் ப்ளஸ் 361x² இருக்கிறோம். இங்கே 110 அப்படியே போட்டுக்கணுமா இல்லை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நமக்கு என்ன ஆயிரும் 20 கூட என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 220x கிடைக்கும் 11 சரிங்களா. 10 11s are 110 20 11s are 220 சரிங்களா. அப்போ இங்கே நமக்கு வேரியபிள்ஸ் ஸோ எதுவுமே இல்லைனால எக்ஸை போட்டுக்கிறோம். அப்போ 11x × 20 என்ன ஆயிரும் நமக்கு 220x ப்ளஸ் 11x × 11x 121x² சரிங்களா. இப்போது சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம். அந்த 220 வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ 361லேருந்து நம்ம எதை சப்ராக்ட் பண்ணோம் 121 சப்ராக்ட் பண்ணோம். கண்டிப்பாக சிம்பிள் மாற்றி தான் சப்ராக்ட் பண்ணோம் இல்லைனா தப்பாகிடுது சரிங்களா. நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பேலன்ஸு 240x². நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் என்ன இருக்குது bx³ ப்ளஸ் ax⁴ சரிங்களா. இங்கே நம்ம வெளியில் என்ன பண்ணோம் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போனோம் இல்லையா 20 ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் 11 × 2 என்ன ஆகும் 22x சரிங்களா. இப்போ 20 கூட என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 240 ஆகும் சரிங்களா. என்ன நம்பர்னா 12 சரியா. இங்கே வந்து வேரியபிள்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் 12x² சரிங்களா. அப்போ 12x² × 20 என்ன ஆகும் 240x². 22x × 12x² என்ன ஆகும் 264x³ ஏன்னா x இருக்கு இல்லையா. அடுத்து 12x² × 12x² 144x⁴ சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு மட்டும் மல்டிப்ளை பண்ண கேன்சல் ஆகிடும். இப்போ பிக்கு நேரம் நமக்கு என்ன இருக்குது 264 ஏக்கு நேரம் என்ன இருக்குது 144 புரிஞ்சிச்சு எல்லாத்துக்கும். ஓகே தேர்ட் ரோமன் பாருங்கள். தேர்ட் ரோமனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நம்ம ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. இங்கே எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஓகேங்களா கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குன்னு 36x⁴ minus 60x³ plus 61x² minus mx plus n சரிங்களா. இங்கே வேரியபிள்ஸ் லாஸ்ட்டில் தான் இருக்குது எம்மும் என்னும். ஸோ நான் அப்படியே கொடுத்துருக்க கொஷின்ஸை அப்படியே எழுதிக்கலாம். என்ன எழுதிங்க 36x⁴ minus 60x³ plus 61x² minus mx plus n ஓகேங்களா. 36 ஆட ஸ்கொயர் ரூட் என்னது 6 6 are 36 சரிங்களா. அப்போது 6x⁴ x². அப்போ 6x² × 6x² என்ன ஆயிடும் நமக்கு 36x⁴. சிம்பிள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் கீழே கொண்டு வாங்க. என்னென்ன டேர்ம்ஸ் கொண்டு வருவீங்க -60x³ ப்ளஸ் 61x² சரிங்களா. இந்த 6x² என்ன பண்ணும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போடணும். என்னாகும் 12x² சரிங்களா. 12x² கூட என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -60x³ எப்படியும் -5 சரிங்களா. மைனஸ் இங்கே x² தான் இருக்குது. ஸோ அதனால் -5x மேலேயும் போட்டுக்கிறோம். இந்த -5x எடுத்துகிட்டு 12x² கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -60x³ சரிங்களா. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன ஆகிடும் ப்ளஸ் 5 5s are 25 x இன்ட்டு எக்ஸு x² 25x². சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்கள் கேன்சல் ஆகிடும். இங்கே 61x²க்குள்ள -25x² போட்டோம்னா 36x² சரிங்களா. நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் கீழே கொண்டு வாங்க -mx ப்ளஸ் n சரிங்களா. -mx ப்ளஸ் n ஓகேங்களா. இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போது நமக்கு அடுத்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணி போகலாம் 2ஆல் 12x² ஆல்ரெடி பண்ணிட்டோம். -5x 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -10x. 12 கூட என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 36 கிடைக்கும் 3. அப்போ 3 × 12x² என்ன ஆகும் 36x². 3 × -10x
minus 30x 3 into 3 9 சரிங்களா அப்போ minus m equal to minus 30 m equal to minus minus cancel ஆகி நமக்கு என்ன கிடைச்சிரும் m equal to 30 சரிங்களா n equal to என்ன கிடைக்கும் n க்கு நேரா என்ன இருக்கு 9 சரிங்களா m equal to 30 n equal to 9 புரிஞ்சுச்சுங்களா ஓகே அடுத்தது third romanல second sum third romanல second sum பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க x power 4 third romanல second sum x power 4 minus 8x2 plus mx squared plus nx plus 16 சரிங்களா இது நல்லா கரெக்ட்டா கவனிங்கடா இம்பார்ட்டன்ட் சம் x power 4 க்கு என்ன பண்ணுவீங்க x squared into x squared ரைட் பண்ணுவீங்களா அப்ப x squared into x squared என்ன ஆயிடும் நமக்கு கேன்சல் ஆயிடும் ஓகேங்களா அடுத்து x squared எப்படி மல்டிப்ளை பண்ணியும் போணும் 2x squared சரிங்களா நெக்ஸ்ட் டூ டர்ம்ஸ் உள்ள கொண்டுறலாம் minus 8x2 plus mx squared சரிங்களா இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவனிங்க அப்போ 2x squared கூட என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணா -8 கிடைக்கும் -4 சரிங்களா இங்க x squared தான் இருக்கு இங்க என்ன இருக்கு x3 இருக்கு அதனால -4x சரிங்களா அப்போ -4x into 2x squared என்ன ஆகும் -8x3 அடுத்து மைனஸ் into மைனஸ் நமக்கு என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும் சரியா மைனஸ் into பிளஸ் என்ன ஆயிடும் நமக்கு பிளஸ் ஆயிடும் அப்ப என்ன ஆயிடும் நமக்கு 4 4s are 16 x squared இப்போ சிம்பல் சேஞ்ச் பண்ணலாம் சிம்பல் சேஞ்ச் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும் அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும் ஒரு வேரியபிள் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா சோ சப்ட்ராக்ட் பண்ண முடியாது அப்போ m - 16 x squared ஏனா ரெண்டுக்கு வேரியபிள்ஸ் எப்படி இருக்கு x squared தான் இருக்கு இல்லையா அதனால m - 16 x squared சரிங்களா அடுத்த டேர்ம் நெக்ஸ்ட் டூ டேர்ம்ஸ் கீழ கொண்டு வாங்க plus nx ஓகேங்களா அடுத்து என்ன இருக்கு plus 16 இருக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு என்ன இருக்கு m - 16 x squared இருக்கு இல்லீங்களா சோ அதனால இங்க ஃபர்ஸ்ட் வெளியில மல்டிப்ளை பண்ணி கொடுத்தாங்கனே ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆல்ரெடி 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம் 2x squared போட்டோம் -4x 2 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆகும் 8x சரிங்களா இப்போ இந்த லாஸ்ட் டேர்ம் தான் பார்க்கணும் ஏனா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல m - 16 x squared இருக்கு இல்லையா அதையே நீ பார்த்து போடலாம் பட் ஆனா இந்த மாதிரி லாஸ்ட் டேர்ம்ல வெச்சு போடினா இன்னும் ஈஸியா இருக்கும் சரிங்களா சோ அதனால லாஸ்ட் சம்ல நமக்கு என்ன இருக்கு +16 இருக்கு அப்ப பிளஸ்ல தான் வேல்யூஸ் எடுக்கணும் என்ன ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 16 கிடைக்கும் 4 4s are 16 இங்க பிளஸ்ல இருக்கனால +4 எடுங்க -4 போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும் சரிங்களா +4 எடுத்துறோம் லாஸ்ட்ல இருந்து மல்டிப்ளை பண்ணி போட்டுடுவாங்க சரிங்களா லாஸ்ட்ல இருந்து மல்டிப்ளை பண்ணி போட்டுவாங்க அப்ப 4 4s are நமக்கு என்ன ஆகும் 16 அடுத்து 4 into -8x என்ன ஆகும் நமக்கு -32x சரிங்களா அடுத்து 4 into 2x squared என்ன ஆகும் 8x squared சரிங்களா கரெக்ட்டா புரிஞ்சா இன்னொரு டைம் கூட நான் சொல்றேன் பாருங்க 4 4s are 16 லாஸ்ட்ல இருந்து போட்டுவாங்க கண்ணே கான்ஸ்டன்ட் டேர்ம்ல இருந்து அடுத்து 4 into -8x -32x சரிங்களா 4 into 2x squared 2 into 4 8 x squared அப்படி வந்துரும் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படினா என்ன கிடைச்சிச்சு m - 16 equal to என்ன கிடைச்சிருக்கு அந்த வேரியபிள்ஸ் விட்டுருங்க m - 16 equal to 8 ன்னு கிடைச்சிருக்கா அப்ப -16 அந்த சைடு போச்சுனா +16 ஆயிடும் அப்ப 8 + 16 ஆயிடுங்களா m equal to 24 சரிங்களா ஈஸியா கண்டுபிடிச்சோம் இல்லையா அடுத்து nx க்கு நேரா நமக்கு என்ன இருக்குதானா சிம்பல்ஸ் சேஞ்ச் பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருந்தானா லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் கொண்டு சேஞ்ச் பண்ணினா +16 -16 கேன்சல் ஆயிடும் n க்கு நேரா நமக்கு என்ன இருக்கு -32 n க்கு நேரா நமக்கு என்ன இருக்கு -32 m - 16 equal to 8 னா m equal to அந்த -16 அந்த சைடு போயிடுச்சுனா +16 m equal to 24 கிடைச்சிரும் 8 கூட 16 ஆட் பண்றீங்க n க்கு நேரா என்ன இருக்கு x டேர்ம்ல -32 புரிஞ்சுச்சடா ஓகே थैंक यू நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்